ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் பிக் பாஸ் சீசன் 8ஓட வீக் 9ஓட எவிக்ஷனில் யார் யார் வெளியில் போகிறாங்கன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் வந்துட்டு டபுள் எவிக்ஷன். ஃபர்ஸ்ட் எவிக்ஷனில் யார் போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே ஆனந்தி அவர்கள் வந்துட்டு போகிறாங்க. இவங்க உள்ளே வரும்போது இவங்க மேலே ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டி, ரொம்ப ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்ததில்ல. இவங்க நிறைய புக்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்துட்டு இவங்களுக்கு நல்லா இருக்கும், மற்றவங்களை வந்துட்டு புரிஞ்சு இவங்க நடந்துப்பாங்க, புரிஞ்சு இவங்க கேம் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இவங்க மேலே ரொம்ப அதிகமாக இருந்தது. உள்ளே வந்தப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டாஸ்க் எல்லாம் வந்துட்டு ரொம்ப குயிக்காக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு டாஸ்கில் தோத்தாங்க கூட ரொம்ப பெருசாக ட்ராமா பண்ணிட்டோ ரொம்ப அழுதுட்டோ இல்லாமல் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாங்க. ரொம்ப மெச்சூர்டாக எல்லா சுச்சுவேஷனையும் ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. மஞ்சரி உள்ளே வந்தப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சரி வந்துட்டு இவங்களுக்கு ஒரு டஃப் காம்படிட்டர் மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ரெண்டு பேருமே அந்த ஸ்பீக்கிங் ஃபீல்ட்லேருந்து வரனால ரொம்ப ஒரு டஃப் காம்படிட்டர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் இல்லையா. ஆனால் பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் ஒவ்வொரு வாரத்தோட எவிக்ஷன் லிஸ்ட்லேயும் இவங்க வந்துட்டே இருந்தாங்க. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட ரியல் நேச்சர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு காசிப் குயினாக இருக்காங்க. மற்றவங்கள பற்றி இவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறாங்க, அவங்கள பற்றி கிளியராக அனலைஸ் பண்ணுறாங்க, அவங்கள பற்றி கிளியராக புரியுது. ஆனால் அதை அவங்க டைரெக்டாக அவங்கக்கிட்டே கேட்க மாட்டேறாங்க, பின்னாடி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. மோரோவர் வந்துட்டு இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் கம்மியாகிடுச்சு. இவங்க வெறும் ஒரு மோட்டிவேட்டராகவோ ஒரு தெரபிஸ்டாக மட்டும்தான் உள்ளே இருக்காங்க. அந்த பேக் டாக் பண்ணுற வேலை மட்டும்தான் இவங்க எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்காங்க. அட்லீஸ்ட் 1 hour எபிசோடில் அதுதான் நமக்கு அதிகமாக காமிக்கவும் படுது. இது மட்டும் இல்லாமல் இந்த தர்ஷிகா அண்ட் விஷாலோட அந்த கிரிஞ்சு லவ் ஸ்டோரியில் வந்துட்டு அன்ஷிதாவையும் இன்வால்வ் பண்ண பார்த்தாங்க. ஒரு ட்ரையாங்குலர் லவ் ஸ்டோரி மாதிரி பண்ண பார்த்தாங்க. ஸோ இந்த ரீசன்ஸால் மோரோவர் வந்துட்டு இவங்க நிறைய கோல் சொல்கிறாங்க, புறம் பேசுகிறாங்க. இந்த ரீசன்ஸால் வந்துட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப நெகட்டிவிட்டி ஆர்ஜே ஆனந்தி சம்பாதிச்சிட்டாங்க. ஒவ்வொரு வாரமும் எதிர்பார்ப்போம் இவங்க எவிக்ட் ஆவாங்களான்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் எவிக்ட் ஆகலை. பட் ஃபைனலி வந்துட்டு இந்த வாரம் எவிக்ட் பண்ணி இவங்களை அனுப்புகிறாங்க. அடுத்தது யார் எவிக்ட் ஆகிறாங்கன்னு கேட்டால் நீங்கள் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுவீங்க. வேறு யாரும் இல்லைங்க, டாடிஸ் லிட்டில் பிரின்சஸ் தான். இவங்க உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா மகாராஜா படத்தில் நடித்த குழந்தை இவங்க ஒரு குழந்தை, இவங்களெல்லாம் எப்படி உள்ளே விடுறாங்க, இவங்களுக்கு 18 years ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இருந்தது. இவங்க உள்ளே வரும்போது ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தாங்க. லாஸ்ட் சீசனில் வந்த ஜோவிதா மாதிரிலாம் இல்லை. மேபி ஜோவிதாவோட ஆப்போசிட்டாக இவங்க இருப்பாங்களோ, ஒரு இன்னசென்ட்டாக ஒரு குழந்தைத்தனமாக இவங்க விளையாடுவாங்களோ, இத்தனை பேத்துக்கு நடுவில் இவங்க எப்படி கேம் ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய இருந்தது. அதே மாதிரி அவங்களோட இன்னசென்ஸை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு வாய் விட்டு ஃபர்ஸ்ட் டே எவிக்ஷன்லேயே இவங்க வெளியில் போயிட்டாங்க. இதுலேயே வந்துட்டு மக்கள் சப்போர்ட் இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக க்ரோ ஆச்சு. மோரோவர் வந்துட்டு விஜயஸ் அவர்களும் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணியிருப்பாரு இல்லையா. ஏன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பொண்ணு, நல்ல தெரிஞ்ச ஒரு பொண்ணு, அந்த குழந்தைய வந்துட்டு ஒரு கேம் ஆடி வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வெளியில் அனுப்பிட்டாங்கிறது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். மேபி அப்புறம் விஜயஸோட இன்ஃப்ளூயன்ஸோட அப்புறம் நம்ம சோஷியல் மீடியா மக்களோட சப்போர்ட்டோட வந்துட்டு அவங்க திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. அவ்வளோதாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஆட்டிடியூட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அவங்களுக்கு வந்துட்டு விஜேஎஸ் அவர்கள் அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க, மக்கள் வந்துட்டு இவங்க என்ன பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட்ல இவங்க வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்களை டாடிஸ் லிட்டில் பிரின்சஸாகவே நினச்சிக்கிட்டாங்க. யாரையும் மரியாதை கொடுத்து பேசுறது கிடையாது. எதுக்கெடுத்தாலும் ஹை பிச்சில் ஒன்றா கதை தெரியும், இல்லாட்டி ஹை பிச்சில் அழுகு தெரியும். இந்த குயின் கேரக்டரில் வந்துட்டு இவங்க இருந்தாங்க இல்லையா, அப்போ ஒரு ஆட்டிடியூட் அவங்க காமிச்சாங்கல்ல, அதுதான் ரியல் சாச்சனாங்கிற மாதிரி இருந்தது. ஜெஃப்ரிக்கு எவ்வளோ ஒரு ஹாரிபிளான ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க இல்லைங்க. 100 தோப்புக்காரனை வந்துட்டு போட சொன்னாங்க. அதை போட சொன்னாங்க கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் அவர்கிட்டயே போயிட்டு நான் வேணும்ட்டே தான் பண்ண சொன்னேன்னு சொன்னாங்க. இதை வந்துட்டு விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு வீக்கெண்டில் கொஸ்டின் கேட்பாருன்னு பார்த்தேன்னா அந்த மாதிரி ஒன்றுமே கொஸ்டின் கேட்கல. அது ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஆனால் சாச்சனாக்கு ஏதாவது ஒன்று வந்ததுன்னா சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் ரொம்ப கொஸ்டின் கேட்டு ரொம்ப எல்லாத்தையும் அக்யூஸ் பண்ணுற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தார். இவர் வந்துட்டு போன வாரம் மட்டும்தான் வந்துட்டு சாச்சனாவை கேள்வி கேட்ட மாதிரியே இருந்தது. அது எதனாலன்னா அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் டு த கோர் பண்ணாங்க. தீபக் அந்த கேப்டன்சில இந்த மீட்டிங்ல வந்துட்டு ரொம்ப மரியாதை இல்லாம நடந்துட்டாங்க இல்லைங்களா. அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் விஜேஎஸ் அவர்கள் வந்துட்டு சாச்சனாவை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்துட்டு கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்தது. அதில் இன்னொரு காரணமும் இருந்திருக்கும் இல்லைங்களா, விஜேஎஸோட பேரையும் சேர்த்து கெடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால நான் எல்லாத்தையும் ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணுறேன், எல்லாருமே எனக்கு சமம் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கேள்வி கேட்டாங்களா என்னன்னு சொல்லி நமக்கு தெரியல. இது மட்டும் இல்லைங்க, நம்ம முத்துவோட பேரையும் சேர்த்து கெடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ முத்து வந்துட்டு எப்போ வந்துட்டு சாச்சனா கூட இருந்தாலும் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்தது இல்லை அது பார்க்கறதுக்கு. முத்து வந்துட்டு ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர், ஒரு நல்ல பிளேயர், இவங்க ஏன் சாச்சனா கூட சேர்றாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள பேரு கெடுத்துட்டாங்க. ஆக்சுவலி இந்த வாரம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கண்டென்ட் கொடுக்கல. லாஸ்ட் வீக் வந்துட்டு அந்த தீபக்கோட அந்த மீட்டிங்கோட இஷ்யூவில் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு விஜேஎஸ் கேள்வி கேட்டனால இந்த வாரம் பெருசாக ஒன்றும் கண்டென்ட் கொடுக்கல, கொஞ்சம் அடக்கியே வாசிச்ச மாதிரி இருந்தது. அப்படி இருந்தும் சும்மாலாம் இல்லைங்க, சத்யாவோட பேண்ட் எடுத்து கிழிக்கிறது அந்த மாதிரி சில அராஜகமான வேலைகள்ல அவங்க பண்ணிட்டே தான் இருந்தாங்க. சரி, ஃபைனலி வந்துட்டு விஜேஎஸோட பேருக்கு எடுத்தாச்சு, அவங்களோட பேரும் எடுத்தாச்சு. இதுக்கு மேலே இவங்க உள்ள இருந்து எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு தெரிஞ்சிச்சு. ஃபைனலாக வந்துட்டு எவிக்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க.
நீங்கள் என்ன நினைக்கிறீங்கங்க? இந்த எவிக்ஷன்ஸ் ரெண்டும் ஃபேராக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? இனிமே உள்ள வந்துட்டு ரஞ்சித், சத்யா, ரயான் மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது இவங்க வெளியில் போனது வந்துட்டு கரெக்டுன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளே நீ சவுண்டு வந்துட்டு கம்மியாயிடும் இல்லையா? நீ சாச்சனா வெளியில் போயிட்டாங்கன்னா சவுண்டெல்லாம் இன்னைக்கு கம்மியாயிடும், சண்டை ரொம்ப கம்மியாயிடும். ஆர்ஜே ஆனந்தி இல்லாதனால நம்ம காசிப் எதுவும் பெருசாக வெளியில் தெரிய போகிறது கிடையாது. ஹன்ஷிதாக்கும் பவித்ராக்கும் நீ போர் அடிக்க ஆரம்பிச்சிரும். இல்லாட்டி கோவா கேங்கில் வந்துட்டு ஒருத்தரை எவிக்ட் பண்ணி அனுப்பியிருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.